தூங்கா நகரம் சொல்ல போகிற மதுரையில் வருஷம் சித்திரை மாதம் வந்து ஒரே கொண்டாட்டமாக திருவிழா குளமாக மாறிடும். இங்கே நடக்கிற சித்திரை திருவிழாவை 2 கட்டமாக வந்து கொண்டாடுவாங்க. ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரோடைய கல்யாணம், இன்னொன்று வந்து கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குறது. இந்த வீடியோவில் என்னோட பார்வையிலேருந்து 2026 இந்த சித்திரை திருவிழா நான் அட்டன் பண்ணதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது போக வைகை ஆற்றுல ஏன் வந்து கள்ளழகரை வந்து இறங்குறாருன்னு சொல்லிட்டு ரீசன் எல்லாமே வந்து ஒன்று பார்ப்போம். இந்த 2026 வருஷத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த திருவிழா வந்து கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து மீனாட்சி பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம், தேரோட்டம், அதுக்கப்புறம் கள்ளழகர் எதிர் சேவை, வைகை ஆற்றுதல் இறங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அடுத்தது ஒரு 10 நாளைக்கு மேலே நடைபெறும். முதல் கட்டமாக மீனாட்சி அம்மன் கோயில்லையும் அந்த கோயிலை சுற்றி இருக்க பகுதியில் தான் எல்லா ஈவெண்ட்ஸும் நடக்கும். அதில் வந்து முக்கியமான ஈவெண்ட்டாக பார்க்குறது வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளில் வந்து தேரோட்டம் நடக்கும். மதுரை ஆள்ற மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து பொதுமக்கள் எல்லாரும் வர வச்சு அங்கே எல்லாருக்கும் உணவு கொடுத்து ஒரு கல்யாண பந்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பரிமாறுவாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிற நாட்களில் மக்கள் சிலர் மீனாட்சி மாதிரியும் சிவன் மாதிரியும் வேஷம் போட்டுட்டு அந்த தேர் வீதியிலும் கோயில் பக்கத்துலையும் நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் பிரம்மாண்டமாக இருக்கிற தேரில் 4 மாசி வீதியை சுற்றி வந்து வருவாங்க. ஸோ இந்த நிகழ்வு அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து அந்த தேர் இழுத்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். மீனாட்சி தேரோட்டம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வந்து நான் இந்த டைம் வந்து மதுரைக்கு வந்திருந்தேன். மொதல் நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து எடுத்தோடனே வந்து அழகர் ஆற்றுல இறங்க இடத்த நோக்கி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போகிற வழியில் நிறையா மண்டகப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க. வைகை ஆற்றுல தண்ணி வந்து போதுமான அளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. திருவிழா அப்போ வந்து வைகை டேம்லேருந்து தண்ணியை வந்து 5 நாளைக்கு வந்து திறந்து விடுவாங்க. ஸோ அதனால் தண்ணி எப்பயுமே வந்து இங்கே போயிட்டுருக்கோம். இந்த திருவிழா டைமில் வந்து மேலே இருக்கிற பிரிட்ஜிலேருந்து இந்த வைகை தண்ணி போகிற அழகை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. மேலேருந்து பார்க்கும்போது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி தான் தெரியுது. வைகை கரை ஓரமாகவே அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கான இடமும் அதுக்கான சில வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு தனியாக வந்து செட்டப் மாதிரி க்ளீனான வாட்டர் இருக்குது பாருங்கள். அங்கே தான் வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். ஏப்ரல் 30, 2026 வியாழக்கிழமை சாயந்தரமாக கள்ளழகர் எதிர் சேவை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு. மதுரை சிட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது அழகர் கோயில். அங்கேருந்து அழகர் மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகிறத அந்த வரவேற்கிறது தான் வந்து இந்த எதிர் சேவை அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து தல்லாகுளம் பெருமாள் கோயில்கிட்ட வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள், அது பேர் தான் வந்து மண்டகப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மண்டகப்படியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் பக்தர்களுக்கு தரிசனம் காமிச்சிட்டு அங்கே சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த மண்டகப்படிக்கு போவாங்க. எக்கச்சக்கமான மாலைகளோட பூக்கள் தூவி வந்து அழகரை வரவேற்கிறது நம்மளால் இப்போ பார்க்க முடியும். அழகர் கோயிலில் போய் வந்து அழகரை தரிசனம் பண்ணுற மாதிரி அழகரே வந்து மக்களை பார்க்குறப்ப தரிசனம் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திருவிழாவோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். மீனாட்சியோட அண்ணன் தான் வந்து கள்ளழகர். அழகர் கோயிலேருந்து மீனாட்சியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி வராரு நம்ம கள்ளழகர். கல்யாணத்துக்காக மதுரை நோக்கி வர கள்ளழகர் பக்தர்களுக்கு காட்சியளிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து லேட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வைகை ஆற்றை கிராஸ் பண்ணி அந்த மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழியிலேயே வந்து அவருக்கு இந்த மாதிரி தகவல் தெரியுது, கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு. வருத்தத்தோடு இருக்கிற கள்ளழகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த ஆற்றை கடக்காமல் வந்து அப்படியே இந்த பக்கமாகவே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வருஷம் சித்திரை மாதம் பௌர்ணமி ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து மதுரையில் வந்து கொண்டாடப்பட வருது. பல வருஷமாக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதிர் சேவையில் சூப்பராக சாமி தரிசனம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ராட்டணும், அப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் போட்டிருந்தாங்க. சும்மா அங்கே இருக்கிற கேம் மட்டும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த திருவிழாவில் டெல்லி அப்பளம் சொல்ல போகிற அந்த பெரிய அப்பளம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து 20 ரூபா 30 ரூபா விற்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா கிட்ட விற்றுட்டு இருக்காங்க. இந்த திருவிழா டைமில் அழகர் போகிற எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரீயாகவே வந்து மோர், சாப்பாடு, ரோஸ் மில்க்கு, தண்ணி பாட்டு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உணவுப் பொருட்கள் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அழகரை தரிசனம் பண்ணிட்டு வரவங்க பசியோடு போகக்கூடாதுன்றதுக்காக மக்களே வந்து முன்னின்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச உணவுகளை வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. எதிர் சேவை அப்போ வர கள்ளழகருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி எதுக்குன்ற ரீசன் பார்க்குறப்ப ஸோ மக்களை வந்து தரிசனம் பார்த்துட்டு போகிறப்ப அவருக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி வந்து அழகர் வந்து அந்த கண்ணாடியை பார்க்குற மாதிரி வந்து ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருஷ்டிக்காகவும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் நடித்த கள்ளழகர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து வாராரு அழகர் வராருன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு படத்துக்கு செட் ஆச்சோ இல்லையோ திருவிழா அப்போ வந்து அந்த பாட்டை போட்டு மக்கள் எல்லாரும் வந்து கொண்டாட்டத்தோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை குலுங்க சொல்லிட்டு அந்த பாட்டுக்குமே வந்து எல்லாருமே இங்கே ஆடிட்டு இருந்தாங்க. பல வருஷமாக நான் அந்த திருவிழா அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. என்னென்னு பார்க்குறப்ப எதிர் சேவை அப்போயே வந்து நான் 3 தடவை வந்து சாமி வந்து பார்த்தேன். அதுவும் ரொம்ப கிளியராக வந்து பக்கத்துலேருந்து வேறு பார்த்தா ரொம்ப ரஷ்ஷே இல்லாமல்
சூப்பராக இருந்துச்சு இந்த தரிசனம் வந்து பார்க்கவே. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து அழகர் ஆற்றுல இறங்குற ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி நாள் தான் இந்த எதிர் சேவை நடக்கும். எதிர் சேவையின் போது மதுரை மக்களுடைய வரவேற்பெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு தரிசனம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தல்லாக்குளத்தில் இருக்கிற பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் தான் வந்து நம்ம கள்ளழகர் வந்து தங்குவார். அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குற ஈவெண்ட் நடக்கும். காலையில் ஒரு 4 மணி போலலாம் வந்து தல்லாக்குளம் பெருமாள் கோயிலேருந்து கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்கிறதுக்காக கிளம்பிடுவார். ஒரு மண்டகப்படியில் வந்து தரிசனம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகவே கிட்டத்தட்ட 5:30லேருந்து 6 மணி ஆகிடும். வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறையும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற்றுக்கு போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 6:30 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 7-7:30க்கெலாம் வந்து தரிசனம் பார்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆத்தங்கரை ஓரமாகவே நான் பிளான் பண்ணி வந்து போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து தான் ஆற்றுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். காலையிலே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஒரு இடத்துல வந்து மோர் மட்டும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எனர்ஜியோடு போய் தரிசனம் பார்க்கலாம் கிளம்பியாச்சு. ஆற்றுக்கிட்ட வந்து ரேண்டமாக நடந்து போயிட்டு இருந்தால் அப்போ பார்க்குறப்ப தான் வந்து தங்க குதிரையில் வந்து கள்ளழகர் வந்து கிராஸ் பண்ணி போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பக்கத்தில் இருக்கிற வேறு மண்டபத்துக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக அழகர் போயிருந்தார். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளை நோக்கி வரப்போ வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதே இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாமி வரதுக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடியே வந்து இந்த விசிறிலாம் வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு குறுகலான பாதையில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த விசிறியை பார்த்தாலே நமக்கு தெரியும் சாமி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் இடம் இருக்க இடத்துல வந்து அழகர் கோயிலுடைய உண்டியலுமே வந்து முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விசிறி சாமியெல்லாம் வந்து வரும். ஸோ விசிறி வரது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு வீசியும் விடுவாங்க. ஸோ அழகரை பார்க்க வரவங்களுக்கு விசிறியெல்லாம் வச்சு வீசி விட்டுட்டு நல்லா நிதானமாக சாமி பார்க்குற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. தங்க குதிரை வாகனத்தில் பச்சை நிற பட்டு உடுத்தி வந்து அழகரை வந்து கம்பீரமாக வரதை நம்மளால் பார்க்க முடியும். பழமையான மரபு கொண்டு என்ன கலரில் வந்து பட்டு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுத்து வந்து அழகருக்கு வந்து அணிவிப்பாங்க. ஸோ அதில் பச்சை நிறம்ன்றது நல்ல வளத்தை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வருஷம் ஊரும் மக்களும் வந்து வளம் கொண்டு வந்து செல்வத்தோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். வைகை ஆற்றுல இறங்கி முடிச்சுட்டு வெளியே வரப்போ தான் கரெக்டாக வந்து நான் சாமி தரிசனம் பண்ணேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலேருந்து மாலை வரவழைக்கப்பட்டு அந்த மாலையை தான் வந்து கள்ளழகர்கள் போட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல இறங்க வைப்பாங்க. அது ஒரு மரபாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய லைஃப்பில் இத்தனை வருஷம் நான் சித்திரை திருவிழா அட்டன் பண்ணதிலே இந்த வருஷம் தான் வந்து எதிர் சேவையும் சரி அழகர் ஆற்றுல இறங்கினதுக்கப்புறம் சரி சாமி தரிசனம் ரொம்ப பக்கத்தில் நின்று சூப்பராக வந்து பார்த்தேன். அதுவும் ரொம்ப தள்ளுமுள் இல்லாமல் சூப்பராக வந்து நீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. தரிசனம் பார்த்துட்டு வைகை ஆற்றை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. வைகை ஆற்றுல நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து சாமி வந்து வெளியே போனதுனால மக்கள் நிறையா பேர் வந்து இங்கேருந்து குளிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ முன்னாடி நாள் நான் வந்து பார்க்குறப்பெல்லாம் வந்து யாருமே குளிக்க விடலை, ஏன்னு தெரியல. நான் ஒரு 7:30-8 மணிக்கெலாம் தரிசனம் பார்த்துட்டு இந்த வைகை ஆற்றுல இறங்கியாச்சு. டைம் ஆக ஆக தண்ணியோட வரவும் கம்மியாயிடும். ஏன்னா போன வருஷம் நான் பார்க்குறப்பெல்லாம் வந்து சாயந்தரம் போல் வந்து தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ காலையிலே வந்தோம் அப்படின்னா நல்ல தண்ணியோடு பார்த்துட்டு வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அழகர் ஆற்றுல இறங்க நேரத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாம் பாக்கெட்டு அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்க்குறப்ப வந்து மனுஷங்களோட தலைமட்டு தான் தெரியும். அதேமாதிரி இந்த பிரிட்ஜ் மேலே வெஹிக்கிள்ஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரெஸ்ஸு விவிஐபிஸ்க்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி தான் வந்து அழகர் ஆற்றுல இறங்கின இடம். ஸோ இந்த இடத்துல சில பேர் வந்து கால் நினச்சிட்டு போவாங்க. ஸோ அடுத்தடுத்து மண்டகப்படி நிறையா இருக்கும். அங்கெல்லாம் வந்து கூட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அழகர் வரதுக்காக. இதுக்கப்புறம் அழகரோட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் தரிசனம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மண்டக முனிவர் சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்து தவளையாக மாறி வந்து இந்த வைகாத்தில் இருப்பார். அவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் வந்து அழகர் கோயிலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆவார். ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க பழமை மாறாமல் வந்து வருஷம் மதுரையில் கொண்டாடிட்டு வராங்க. நிச்சயமாக நீங்களும் லைஃப்பில் ஒன் டைம் அது இந்த திருவிழா வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.